டீச்சர்ஸ் கேர் அகாடமி. இன்னைக்கு PG-TRBல கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டில் யூனிட் 4ல் என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட்னா என்ன, வாட் ஆர் ஆல் த பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம அந்த டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில பேசிக் டெர்மினாலஜிஸ் எல்லாம் என்ன கெமிஸ்ட்ரியிலன்னு நம்ம பார்த்துட்டு அதுக்குள்ளே போவோம். ஏன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேசிக் டெர்மினாலஜி உங்களோட அப்ஜெக்டிவ் டைப் கொஷினில் டிஆர்பியில் கேட்கலாம். ஓகேவா? ஸோ ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரி, அந்த கெமிஸ்ட்ரிங்கிற டேர்முக்கு ஃபாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனி லவோய்சியர் அப்படிங்கிறவர் தான் ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரின்னு சொல்லப்படுறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஆக்சிஜன், கார்பன், சிலிக்கானை எல்லாம் 18th செஞ்சுரியில் டிஸ்கவர் பண்ணார். ஆல்ரெடி அது அட்மாஸ்ஃபியரில் இருந்திருக்கும், ஆனால் அதை இதோட கேரக்டரிஸ்டிக் இதுதான் அப்படின்னு அவர் டிஸ்கவர் பண்ணங்காட்டி ஹீ வில் பி கால் இட் அஸ் ஆர் ஹி வாஸ் கால் இட் அஸ் ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ உனக்கு தெரியும் நம்ம இது வரைக்கும் பார்ட்டிகிள்ஸ் பற்றி தான் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸில் பார்த்துட்டு வரோம். 2 டைப்ஸ் ஆஃப் பார்ட்டிகிள் இருக்குது. ஒன் இஸ் மேக்ரோ பார்ட்டிகிள், அனதர் ஒன் இஸ் மைக்ரோ பார்ட்டிகிள். எதெல்லாம் உன்னோட நேக்டைக்கு தெரியுமோ அதையெல்லாம் நம்ம மேக்ரோ பார்ட்டிகிள்னும், தெரியாத பார்ட்டிக்கலை நம்ம என்ன சொல்லுவோம், மைக்ரோ பார்ட்டிக்கல்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதில் பேசிக்காக சில மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் சொல்லலாம், புரோட்டான் சொல்லலாம், நியூட்ரான் சொல்லலாம், பாசிட்ரான் சொல்லலாம், நியூக்ளியஸ் சொல்லலாம். சரியா? ஸோ அப்படி இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் நம்மளோட கண்ணுக்கே புலப்படாதங்காட்டி அதை நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறங்காட்டி அது எந்த மாதிரி வேவாக ட்ராவல் ஆகுதா, பார்ட்டிக்கலாக ட்ராவல் ஆகுதா, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறத பற்றின படிப்பு தான் இப்போ நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸில் நம்ம ஃபர்தர் மோராக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லா பார்ட்டுமே. ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆட்டம், அதோட நியூக்ளியஸ் கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா திஸ் இஸ் யுவர் நியூக்ளியஸ். ஸோ இன்சைட் த நியூக்ளியஸ் தேர் இஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் புரோட்டான் அண்ட் நியூட்ரான். ஓகே? ஸோ இதை சுற்றி, இந்த நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் என்ன பண்ணிகிட்ருக்கோம், ரிவால்வ் ஆகிட்டுருக்கோம், ஐ மீன் சுற்றிக்கிட்டு இருக்கோம். சரியா? ஸோ இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் புரோட்டான், ஒன் இஸ் கால்ட் அஸ் நியூட்ரான், அண்ட் இதோட அவுட்ரு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். சரியா? ஸோ ஒரு ரேடியேஷன் ஆனது இந்த எலக்ட்ரான் மேலே வந்து என்னவாகுது, ஸ்ட்ரைக் ஆகுதுன்னா தான் இங்கிருந்து இஜெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான் நடக்குது அப்படிங்கிறத தான் நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸில் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரான் உனக்கு தெரியும், இட் கேரிஸ் ஏ நெகட்டிவ் சார்ஜ். இதோட மாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.11 இன்ட்டு 10 to the power of -11. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நியூட்ரானுக்கும் புரோட்டானுக்கும் சேம் மாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.67 இன்ட்டு 10 to the power of -27. ஸோ இது உனக்கு தெரியும், இட் கேரிஸ் பாசிட்டிவ் சார்ஜ். இதுக்கு சார்ஜ் கிடையாது, பட் திஸ் இஸ் ஹேவிங் சேம் மாஸ். ஓகேவா? ஸோ 10 to the power of -27. ஸோ இதில் நம்ம சொன்னால் பாசிட்ரானுக்கும் சேம் மாஸ் தான், ஆனால் இன்ஸ்டெட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் இட் கேரிஸ் பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா? ஸோ இந்த நியூக்ளியஸுங்கிற வேர்டை, இந்த நியூக்ளியஸ்குள்ளே புரோட்டான் அண்ட் நியூட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்குதுங்கிறத சொன்னவரும் ரூதர்ஃபோர்ட் தான், அர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் தான், அட் த இயர் 1911. ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் பேசிக் டெர்மினாலஜியாக தெரிஞ்சுக்கணும். நம்ம இதுதான் இப்போ ஒரு ஆட்டம்குள்ளே இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் இஜெக்ட் ஆச்சுன்னா அது பார்ட்டிகுலாக ட்ராவல் பண்ணுதா, வேவாக ட்ராவல் பண்ணுதாங்கிறத தான் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஜெர்மர் அண்ட் டேவிசன் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இந்த பிராக்ஸ் லா அப்படிங்கிற டெர்மினாலஜி ரொம்ப முக்கியம். இந்த பிராக்ஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்ரே வந்து ஒரு கிறிஸ்டல் மேலே ஸ்ட்ரைக் ஆகும்போது, ஓகே, ஒன்ஸ் இட் ஸ்ட்ரைக்டு இன்சிடெண்ட் ஆகுது அப்படின்னா ஒரு வித்தின் எ பீரியட் ஆஃப் டைமில் அது என்னவாகும், மறுபடியும் ரிஃப்ளெக்ட் ஆகும். சரியா? ஸோ அந்த படக்கூடிய ரேஸை நம்ம இன்சிடெண்ட் பீம்னும், ஓகே, வெளியில் வர அந்த இஜெக்ட் ஆகிற ரேவை ஸ்கேட்ரிங் பீம்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த இன்சிடென்ட் ஆகி ஸ்கேட்டர் ஆகும்போது தேர் வில் பி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் மே கிரியேட், தட் இஸ் கால் தீட்டா. ஓகேவா? ஸோ தீட்டாங்கிற ஒரு ஆங்கிள் டிஃப்ரென்ஸை இன்சிடென்ட்ஸ் அது கிரியேட் பண்ணிட்டு இஜெக்ட் ஆயிரும். ஓகே? ஸோ அப்படி இன்சிடென்ட் ஆகி ஸ்கேட்டர் ஆகும்போது ஃபஸ்ட் டைமாக பிரச்சனை இல்லைப்பா, வென் யூ கன்சிடர் த கிறிஸ்டல் ஆஃப் சோடியம்னு வச்சுக்கோங்க இதை. சரியா? ஸோ சோடியத்தில் உனக்கு தெரியும் 4 மூலையிலையும் எல்லா இடத்துலையுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு அதோட நியூக்ளியஸ். அது மேலே இப்போ ஒரு இது பட்டுச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரே வந்து இன்சிடெண்ட் ஆகுது, அப்போ இது வந்து ஸ்கேட்டர் ஆகும் இல்லையா? ஸோ இதோட அவுட்ரு பாத்தில் சென்டரில் கொண்டு வந்துடுவோம். இதோட அவுட்ரு பாத்தில் அது இன்சிடெண்ட் ஆகி ஸ்கேட்டர் ஆகுதுன்னா திஸ் வில் பி கால் இட் ஆஸ் என்னது, angle of incidence may arise between these two. This is your
incident beam, this is your scattered பீம்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இது வந்து அதோட அவுட்ரு சர்ஃபஸில். அதுவே ஃபர்தராக வரக்கூடிய எக்ஸ்ரேஸ் மறுபடியும் ஃபர்தராக உள்ளே போய் இங்கே இன்சிடென்ட் ஆகி மறுபடியும் ஸ்கேட்டர் ஆகுது. ஸோ தேர் வில் பி அ பாத் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ பிளேஸ். ஓகேவா? ஸோ நம்ம இந்த பாத் டிஃப்ரென்ஸை தான் என்ன சொல்கிறோம்? we can call it as D. பாத் டிஃப்ரென்ஸ் டின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்படி நம்ம ஒரு ஈக்குவேஷன் இதுக்கு கொடுக்கும்போது என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n lambda ஈக்குவல் டு 2D sin theta அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷனாக நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ ஒரு பீம் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது, எக்ஸ்ரே பீம் வந்து ஒரு கிறிஸ்டல் மேலே ஸ்ட்ரைக் ஆகுது, எகைன் இட் இஸ் கெட்டிங் ஸ்கேட்டர்ட். அப்போ ஒரு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து அந்த இன்சிடென்ட் பீமுக்கும் ஸ்கேட்டரிங் பீமுக்கும் ஃபார்ம் ஆகுது. ஃபர்தர் மோராக வரக்கூடிய ரேஸ் எகைன் இட் இஸ் ஸ்ட்ரைக்கிங், தட் இஸ் ரீச்டு த என்னது இன்டர்னல் பார்ட் ஆஃப் தட் crystal and again it is getting ejected or scattered. அப்போ during that time there will be a creation of path difference that will be determined by the term D. ஓகேவா? ஸோ நம்ம இதை வச்சு என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறோம். n lambda ஈக்குவல் டு 2D sin theta. ஸோ இதில் என்னங்கிறது ஒரு ஹோல் நம்பர், என்ன சொல்லியிருக்காங்க? இட்ஸ் அ ஹோல் நம்பர் n. வேவ் லென்த்துங்கிறது லாம்டா. ஓகே, டிங்கிறது பாத் டிஃப்ரென்ஸ், தீட்டா அப்படிங்கிறது என்ன? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம பிராக்ஸ் லான்னு சொல்கிறோம். ஸோ இதில் லாம்டாவோட வேல்யூ என்ன, இதோட டிஸ்டன்ஸ் டி என்ன, தீட்டா என்னங்கிறத கொடுத்துருக்காங்க. நம்ம அதை டிரைவ் பண்ணிட்டு வந்து வில் கிவ் த எக்ஸாக்ட் வேர்டு ஆர் எக்ஸாக்ட் value. Okay, so this is your Bragg's equation. With this diagram we are going to explain the Bragg equation. Okay, so the path difference between the electron scattered from the adjacent crystal plane is 2D sin theta ங்கிறத நம்ம முதலே சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு வர எக்ஸ்ரே பீம் வந்து இன்சிடென்ட் ஆகி எகைன் இது ஸ்கேட்டர் ஆகுது. சேம் ஃபர்தராக வரக்கூடிய எக்ஸ்ரே வந்து again that is traveling in the same way but it extended its path. இது வந்து இவர் extended path இந்த ரெண்டும். சரியா? ஸோ எக்ஸ்டெண்ட் ஆகுது, அதை தான் நம்ம பாத் டிஃப்ரென்ஸ் டின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பீம் கிறிஸ்டலுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகுதுலப்பா. ஹியர் தேர் வில் பி அ 2 triangles formation. என்னென்ன ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா there are 2 triangles. One is called as ABZ. ஓகே, அடுத்தது BCZன்னு கிரியேட் ஆகுது. ஓகேவா? ஸோ தெர் ஆர் 2 triangles are creating ABZ and BCZ. ஓகேவா? இதை தான் சொல்கிறாங்க. இப்போ இதை வச்சு நம்ம பாத் டிஃப்ரென்ஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபார் ட்ரையாங்கிள் ABZ, ஓகே, த பாத் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா AB divided by BZ equal to, this is sin theta. There is a path difference. Okay, so AB by BZ equal to sin theta. So for the same, for the next triangle, what is the next triangle? BCZ. For BCZ, the path difference is BC divided by CZ னு சொல்கிறோம். That is also sin theta. Okay, so இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழே வருது இல்லையா, இந்த BZ and CZ நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்டர்பிளானார் டிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பிளானார், இது ஒரு பிளானார் இல்லையா? ஸோ இதுக்கு நடுவில் கிரியேட் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸை இன்டர்பிளானார் டிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ BZ and CZ is called as BZ and CZ is called as interplanar டிஸ்டன்ஸ்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ் டைப்பாக உங்களோட கொஷின் பேப்பரில் வரலாம்ப்பா. இன் Bragg's equation BCZ there will be a distance between 2 planar that will be called as interplanar distance that is indicated by the term D ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ எப்படி எழுதலாம்? இந்த பாத் டிஃப்ரென்ஸை AB divided by D equal to sin theta, BC divided by D equal to sin theta எழுதலாம். ஓகே, ஸோ instead of BZ and CZ we may substitute the term D. ஓகேவா? ஸோ அப்படி எழுதும்போது AB divided by D equal to
sin theta and BC divided by D equal to sin thetaன்னு எழுதுறோம் இல்லையா? ஸோ நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இதுக்கு முன்னாடி என்ன எழுதியிருக்கணும்? இந்த இடத்துல நம்ம சொன்னோம் இல்லையா? அப்போ என்ன சொல்லணும்னா AB plus BC equal to n lambdaன்னு நம்ம சொல்லியிருக்கணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கன்சிடர் as your primary equation. This AB plus BC equal to n lambdaன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் கொண்டு வந்து நம்ம அடுத்ததை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த வேல்யூ ஆஃப் AB அண்ட் BCயை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ டிங்கிற வேர்டு கீழே இருக்கா? therefore AB equal to D sin theta and BC equal to D sin theta இல்லையா? ஸோ therefore AB plus BC equal to n lambda அப்படிங்கிற டேர்முக்கு நம்ம ஏபிக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம்? ஏபிக்கு பதிலாக we can give D sin theta, BCக்கு பதிலாக D sin theta equal to n lambda. Therefore n lambda equal to 2D sin theta. Okay, wow, this is your sin theta. So this is the final equation obtained for the calculation of path difference ல வச்சு நம்ம இதை கண்டுபிடிக்கிறோம். This equation is called as Bragg's equation. So Bragg's equation என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா it gives the path difference between the two angle. ஓகேவா? ஸோ இந்த ஆங்கிளை கொடுக்குறங்காட்டி ஃபைனலாக வர ஈக்குவேஷன் n lambda equal to 2D sin thetaங்கிற ஒரு வேல்யூ வருது. சரியா? இப்போ உனக்கு வந்து லாம்டானா என்னன்னு தெரியும், அதோட வேவ் லென்த் தெரியும், டிங்கிறது டிஸ்டன்ஸு, தீட்டாங்கிறது அந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இல்லையா? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஸோ இதில் அவங்க கால்குலேட் பண்ணி அந்த பிராக்ஸே என்னங்கிறத சொல்லியிருக்காரு. இந்த லாம்டாவோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.6 வந்திருக்குது. சரியா? ஸோ 1.6 ஆம்ஸ்ட்ராங் யூனிட்டாகவும் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 2.1 மீட்டராகவும் தீட்டாங்கிறது 22.32 டிகிரி சென்டிகிரேடாகவும் வந்திருக்குது. ஸோ லாம்டா ஈக்குவல் டு 1.6 ஆம்ஸ்ட்ராங் யூனிட் and the distance is 2.1 meter. அந்த மாதிரி அந்த மீட்டர் per செகண்டில் வந்திருக்கும். and the theta value equal to 22.32 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஓகேவா? எக்ஸாக்டாக. ஸோ இது வந்து ஒரு ரெண்டு ஆங்கிளுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஈக்குவேஷன். ஓகே, இதை பேசிக்காக நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு கிறிஸ்டல் எடுத்துட்டா அதில் ரெண்டு பிளானார் இருக்கும். அந்த ரெண்டு பிளானாருக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய லா தான் இந்த பிராக்ஸ் லா. ஓகேவா? ஸோ இந்த ஜெர்மர் அண்ட் டேவிசன் வந்து இதை ஒரு டேர்மாக யூஸ் பண்ணியிருப்பாங்கப்பா. அப்போ இதோட பேசிக் கான்செப்ட் உனக்கு புரிஞ்சால் மட்டும்தான் உனக்கு ஈஸியாக இருக்குங்கிறங்காட்டி தான் இந்த பிராக்ஸ் ஈக்குவேஷனை நான் சொன்னேன். ஓகேவா? ஸோ இப்போ புரிஞ்சதில்லப்பா. இதில் லாம்டாங்கிறது வேவ் லென்த்து, டிங்கிறது ஒரு இன்டர்பிளானார் டிஸ்டன்ஸு, தீட்டாங்கிறது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். இதையெல்லாம் இந்த ஈக்குவேஷன் கொடுத்து இதில் லாம்டானா என்ன, டினா என்ன, தீட்டானா என்னன்னு கேட்கக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. ஜஸ்ட் யூ கோ த்ரூ இட் ஆர் ஜஸ்ட் யூ ரிமெம்பர். ஓகேவா? ஸோ நவ் வி ஆர் கம்மிங் ஃபார் டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுது? இப்போ தான் நம்மளோட டாப்பிக்குள்ளேயே வரோம். டி ப்ராக்லி வேவ் ஈக்குவேஷன் என்னப்பா சொல்லுச்சு? What is the findings of de Broglie equation? Lambda is equal to h by p. இதை தானே சொல்லுச்சு. ஸோ வரக்கூடிய ரேடியேஷன் ஃபோட்டானாக வருது, அது இஜெக்ட் பண்ணக்கூடிய எலக்ட்ரான் வேவாக தான் ட்ராவல் பண்ணுது. சரியா? வேவ் ஃபங்க்ஷனில் தான் அது வந்து ட்ராவல் பண்ணுதுங்கிறத அது சொல்லுச்சு. உனக்கு இதில் தெரியும் லாம்டாங்கிறது வேவ் லென்த்து, ஹெச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டு, இதோட வேல்யூ 6.26 இன்ட்டு 10 to the power of minus 34. Pங்கிறது momentum that will be given by mass into velocity. So this is called as de Broglie's finding. இல்லையா? de Broglie's equation. இந்த lambda equal to h by bங்கிறது இதை நம்ம எழுதலாம் h by mvன்னு எழுதலாம். இதை வந்து நம்ம போன கிளாஸில் இது பண்ணோம் இல்லையா? என்ன பண்ணோம்? டிஸ்கஸ் பண்ணோம்.
அதே மாதிரி வேவ் ஃபங்க்ஷனாக தான் இருக்குது, அது வேவாக தான் ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறத இந்த டேவிசன் அண்ட் ஜெர்மர் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ த டேவிசன்-ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட் வாஸ் experimented by the year 1923 to 27 by the Clinton Davisson, and the scientist oda name Clinton Davisson and Germer. Okay va? So rendu scientist at the year 1923 to 27 la இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கேரிட் அவுட் பண்ணாங்க. அதனால் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நேமே டேவிசன் அண்ட் ஜெர்மர்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ டேவிசனோட ஃபுல் பேர் கிளின்டன் டேவிசன் and the Germer oda full name வந்து Germer. ஓகேவா? at Western Electric, later Bell Labs னு சொன்னாங்க. அங்க போய் in which electrons scattered by the surface of the crystal of nickel metal, ஒரு நிக்கல் மெட்டல் மேலே போய் பட்டு அது இஜெக்ட் ஆகும்போது டெஃபினட்டாக there will be a bending of electrons occur, that is it follows வேவ் மோஷன் அப்படிங்கிறத இவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க. சரியா? ஸோ டி பிராக்லி வந்து ஒரு சஜஷன் கொடுத்தாரு, கண்டிப்பாக ஒரு ரேடியேஷன் பட்டு இஜெக்ட் ஆகக்கூடிய எலக்ட்ரான் வந்து வேவாக தான் ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிறது அப்படின்னு அதை இந்த டேவிசன் அண்ட் ஜெர்மர் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஓகேவா? பை a diffraction pattern. ஓகே? ஸோ அந்த diffraction pattern சொல்கிறதுக்காக தான் நான் அந்த Bragg's law வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். Davisson and Germer experiments demonstrated the wave nature of the electron. ஸோ எலக்ட்ரான் வந்து வேவாக தான் ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறத தான் இது எம்பசைஸ் பண்ணுது. Electrons confirming the earlier hypothesis of de Broglie. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எதை வச்சு டிரைவ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டி பிராக்லியோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் இந்த டேவிசன் அண்ட் ஜெர்மர் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கேரிட் அவுட் பண்ணாங்க. ஓகேவா? டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட் in which electrons exhibit diffraction when they are scattered from the lattice whose atoms are spaced appropriately. என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு பீம் ஆஃப் லைட் வருது, ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு கிறிஸ்டல் மேலே இஜெக்ட் ஆகுது அப்படின்னா அது வேவ் மோஷனில் எல்லா டைரக்ஷன்லையும் ட்ராவல் ஆகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் வேவ் அப்படின்னு சொன்னது தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இதோட செட்டப் வச்சு யூ மே அண்டர்ஸ்டாண்ட் வெரி ஈஸிலி. திஸ் இஸ் த எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப் ஆஃப் டேவிசன் அண்ட் ஜெர்மர் apparatus. ஓகேவா? ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது மூலம் உனக்கு ஈஸியாக இது என்னங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகே? ஸோ த apparatus had facility to vary the energy of electron in the primary beam, the angle at which they are incident upon the target and the position of the detector. ஓகேவா? என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் செட்டப் இருக்குல்லப்பா, திஸ் ஓவரால் செட்டப் வில் பி கால் இட் as எலக்ட்ரான் கன். ஓகேவா? ஸோ அந்த எலக்ட்ரான் கன் அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை இஜெக்ட் பண்ணும். சரியா? ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. உனக்கே தெரியும், ஃபிலமெண்ட் இஸ் மேடப் ஆஃப் டங்ஸ்டன். இதை வந்து நீ வந்து குண்டு பல்பு படிக்கிறதுலேருந்தே ஃபிசிக்ஸில் படிச்சிருப்ப. ஸோ இந்த ஃபிலமெண்ட் இஸ் மேடப் ஆஃப் டங்ஸ்டன். சரியா? ஸோ ஒரு லோ டென்ஷன் பேட்டரியிலேருந்து நம்ம சார்ஜை பாஸ் பண்ணும்போது இந்த டங்ஸ்டனுங்கிற ஃபிலமெண்ட் வந்து என்ன பண்ணும், எலக்ட்ரானை இஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ அது ஒன் ஆஃப் த பார்ட், apparatusல மெயின் பார்ட். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் கன் இருக்குது, செகண்ட் வந்து ஃபிலமெண்ட் இருக்குது, தட் இஸ் மேடப் ஆஃப் டங்ஸ்டன். ஸோ டங்ஸ்டன் இஸ் கால் இட் as ஃபிலமெண்ட்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தின் அலுமினியம் டயஃப்ராம்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த தின் அலுமினியம் டயஃப்ராம்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரானை டைரக்ஷன் மாறாமல் ஸ்ட்ரெயிட்டாக பாஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அலுமினியம் சிலிண்டர் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இஜெக்ட் ஆகக்கூடிய எலக்ட்ரானை ஆக்சலரேட் பண்ணுது, ஃபாஸ்ட் எலக்ட்ரானாக கன்வெர்ட் பண்ணுது. இந்த அலுமினியம் சிலிண்டருக்கு எங்கிருந்து எனர்ஜி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹை டென்ஷன் பேட்டரியிலேருந்து. ஓகேவா? ஸோ ஃபிலமெண்ட்டுக்கு எனர்ஜி லோ டென்ஷன் பேட்டரியில் இருந்தும் அலுமினியம் சிலிண்டருக்கு ஹை டென்ஷன் பேட்டரியில் இருந்தும் எனர்ஜி கிடைக்குது. ஓகேவா? ஸோ ஃபிலமெண்ட் வந்து எலக்ட்ரானை இஜெக்ட் பண்ணுது, அதை வந்து தின் அலுமினியம் டயஃப்ராம்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணுது, அலுமினியம் சிலிண்டர் வந்து ஆக்சிலரேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதிலிருந்து வெளிவரக்கூடிய இந்த இன்சிடென்ட் ஃபார்ம், அந்த எலக்ட்ரான் வெளிவரக்கூடியது இந்த நிக்கல் கிறிஸ்டல் மேலே போய் ஸ்ட்ரைக் ஆகுது. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரைக் ஆகும்போது திஸ் வில் பி கால் இட் as யுவர் இன்சிடென்ட் பீம்
அண்ட் இங்கிருந்து ஸ்கேட்டர் ஆகுது. ஓகேவா? ஸோ அது எந்த இடத்துலலாம் ஸ்கேட்டர் ஆகுது? இங்கே மட்டும் ஸ்கேட்டர் ஆகாது. தட் மே பி இஜெக்டட் இன் ஆல் பிளேஸ். ஏன்னா waves does not have any particular direction. ஸோ இது எங்கே இஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறது இந்த நம்பர் ஆஃப் ஃபேஸில் அது இஜெக்ட் ஆகும். அந்த இஜெக்ஷனை டிடெக்ட் பண்ணுறதுக்காக தான் we are fixing an எலக்ட்ரான் டிடெக்டர். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டபிள். இந்த எலக்ட்ரான் டிடெக்டர், இந்த எலக்ட்ரான் ரொட்டேட்டர் என்ன பண்ணும்? ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ரொட்டேட் ஆகிட்டே வந்து இந்த வெளிவரக்கூடிய இந்த வேவ்ஸ் இருக்குது இல்லையா, எதுக்கு வந்து ஹை இன்டென்சிட்டி இருக்குது அப்படிங்கிறத இது டிடெக்ட் பண்ணும். சரியா? ஸோ திஸ் இஸ் த பேசிக் மெக்கானிசம் ஆஃப் டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட். இங்கிருந்து ஒரு எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் ஆகுது எலக்ட்ரான் கன்னிலிருந்து. with the help of low tension battery the filaments are producing the electron. Okay, so that is traveling in the straight pathway by thin aluminum diaphragms and that will be accelerated by the aluminum cylinder. aluminum cylinder நால அது accelerate ஆகுது. ஆக்சிலரேட் ஆகிய என்ன ஆகுது? நிக்கல் கிறிஸ்டல் மேலே ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது, இன்சிடென்ட் ஆகுது. அப்போ அது எகைன் ஸ்கேட்டர் ஆகுது. ஓகே, ஸோ த ஸ்கேட்டரிங் இன்டென்சிட்டி வில் பி டிடெக்டட் பை த எலக்ட்ரான் டிடெக்டர். ஸோ இந்த எலக்ட்ரான் டிடெக்டர் வந்து என்னவாகுது? ரோல் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கிறங்காட்டி இது ஃபுல்லாக பெண்டிங் வேவ்ஸ், எல்லா வேவ்ஸோட இன்டென்சிட்டியும் அதை ஐடென்டிஃபை பண்ணும். இதில் பர்டிகுலராக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தீட்டாவோட வேல்யூ எங்கே 50 டிகிரி இருக்குதோ, ஓகே, அதே மாதிரி இந்த ஹை டென்ஷன் பேட்டரியில் 54 வோல்ட் எப்போ ரீச் ஆகுதோ அப்போ வந்து இன்டென்சிட்டி ஆஃப் வேவ் ஹையாக இருக்குங்கிற ஃபைண்டிங்ஸை கொடுத்துருக்காங்க இந்த டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட்டில். கேன் யூ கெட் மை பாயிண்ட்? இது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ இப்போ மாதிரி நிறைய வேவ்ஸ் வந்து கண்டிப்பாக இதில் வெளியே வரும்பா. அப்போ தீட்டாவோட ஆங்கிள் இது 50 இருக்கும்போதும், ஓகே, இந்த டங்ஸ்டன் அலுமினியம் சிலிண்டரோட வோல்ட் 54 வோல்ட்டாக இருக்கும்போது இன்டென்சிட்டி ஆஃப் வேவ் மேக்ஸிமம் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபைண்டிங்ஸை இந்த டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? உங்களுக்கு இப்போ இந்த செட்டப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நம்பர் ஆஃப் சின்ன சின்னதாக தீட்டாவை வேரி பண்ணிகிட்டே வருவாங்க. அந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக வேரி பண்ணிட்டு வருவாங்க. ஃபைனலாக அவங்களோட கன்க்ளூஷன் இதுதான். தீட்டா 50 டிகிரியாக இருக்கும்போது வரக்கூடிய அந்த லாம்டாவோட வேல்யூ 54 வோல்ட்டாக இருந்துச்சுன்னா, இந்த அலுமினியம் சிலிண்டரோட வோல்ட் வந்து 54 இருந்துச்சுன்னா வரக்கூடிய இன்டென்சிட்டி ஆஃப் லைட் வந்து ஹையாக இருக்கும். அப்போ வரக்கூடிய இன்டென்சிட்டி ஆஃப் வேவ் வந்து ஹையாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டீச்சர்ஸ் கேர் அகாடமியில் PGTRB ஆன்லைன் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ மாதிரி ஆல் 10 யூனிட்ஸ்க்கும் சைக்காலஜி உட்பட வீடியோ கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஆன்லைன் கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் 2000 கொஷின்ஸ் இருக்கிற ஆன்லைன் டெஸ்ட் ஃப்ரீயாக கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் PGTRB மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் மெட்டீரியல் வேணுங்கிறவங்க எங்களோட மொபைல் ஆப் அல்லது வெப்சைட்டில் உங்களோட டீட்டெயில்ஸை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஆன்லைனில் அமௌண்ட் பே பண்ணினீங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு வீடியோ கிளாஸ் அண்ட் ஆன்லைன் டெஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடும். மெட்டீரியல் பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு 2 டேஸ்க்குள்ள நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற அட்ரஸ்க்கு கொரியர் அனுப்பி வைக்கப்படும். மேலும் இது தொடர்பான தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ.